கட்டுக்கதையை நேரடியாக நியாயப்படுத்துதல் என்பதற்கு எதிரான ஒரு எச்சரிக்கை இன்றியமையாததாகும். இவ்வித நியாயப்படுத்துதலை தனது சொந்த மக்களிடையே புழங்கிய புராணங்களில் செய்ய பார்த்த கிரேக்கர்களின் பெயரால் இது யுகிமெரிசம் என அழைக்கப்படுகிறது. சமீபத்தில் யூடியூப்ல சமஸ்கிருத மொழி தமிழ் மொழிக்கு முன்பே வந்துருச்சு அப்படின்னு பல்வேறு வாதங்களை எடுத்து வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சமஸ்கிருத மொழி தமிழை விட பழமையானது அப்படின்னு சொல்றதற்கு அவங்க இலக்கண நூலை வச்சு முதல்ல ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது ரிலேட்டடா இருக்கிற விஷயத்தை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு மொழியுடைய தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 4 அடிப்படையான விஷயங்கள் பத்தின புரிதல் நமக்கு வேணும். 1 மொழியியல், இன்னொன்று இலக்கியம், 3வது தொல்லியல், 4வது தொல் மரபியல். இந்த 4 விஷயங்களை அடிப்படையாக வச்சுதான் எந்த மொழி தொன்மையான மொழி அப்படிங்கறத நம்மளால ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரங்களோட நிரூபிக்க முடியும். தமிழ் மொழி சமஸ்கிருதத்தில் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு 3 முக்கியமான கூற்றுகளை முதல்ல அவங்க முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் ஒரு தமிழர் கிடையாது. தொல்காப்பியர் இந்த தொல்காப்பியத்தை எழுதுவதற்கு முந்து நூலாக இருந்தது. அதாவது அவருக்கு எந்த நூலை அடிப்படையாக வச்சு எழுதினார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகத்தியம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலை வச்சுதான் தொல்காப்பியர் இந்த நூலை எழுதினாரு. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ரிக்வேதத்தில் சொல்லப்படுற ரிஷிகள்ல ஒருத்தர் தான் அகஸ்தியர் அப்படின்ற ஒரு முனி. இந்த அகஸ்திய முனி தமிழகத்துக்கு வந்துதான் தமிழுக்கான இலக்கணத்தையே படைத்தார். ஸோ ஒரு சமஸ்கிருத பேசுகிறவரால் தான் தமிழ் மொழிக்கு இலக்கணமே முதலில் ஏற்றப்பட்டது அப்படின்ற 3 கூற்றுகளை முன்வைக்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1941 வருஷம் ராகவ ஐயங்கார் அப்படின்றவரால் எழுதப்பட்ட தமிழ் வரலாறு தொகுதி 1 அப்படின்ற நூல்ல நச்சினிக்கினியார் சொல்ற சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, தொல்காப்பியருடைய உண்மையான பெயரே தொல்காப்பியர் கிடையாது. அவருடைய உண்மையான பெயர் திரிதன துமாகினி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின பேராசிரியர் அப்படின்னு குறிப்பிடப்படுற உரையாசிரியர் தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர் அப்படின்னும் அகத்தியம் அப்படின்ற நூலை வச்சுதான் தொல்காப்பியர் தொல்காப்பியம் அப்படின்ற இந்த இலக்கண நூலையே உருவாக்குனாரு. நச்சினிக்கினியர் அவங்களுடைய நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருத புராணங்கள் சொல்ற ரிஷிகள்ல ஒருத்தரான ஜமதாக்கினி அப்படின்றவருடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் வடக்கில் இருந்து அகத்தியரால கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. கிபி 500 to 600 இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட இறையனார் எழுதிய களவியல் உரை அப்படின்ற புத்தகத்துல தான் அகத்தியம் அப்படின்ற ஒரு நூலை பத்தின குறிப்பு முதல்ல இடம்பெறுது. 1978 வருஷம் வெள்ளை வாரணனார் அப்படின்றவர் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுறார். இந்த நூல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொல்காப்பியருடைய சமகாலத்துல வாழ்ந்தவர் பணம்பாரனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம், அதாவது தொல்காப்பிய நூலுக்கு பிரிஃபேஸ் இவர் தான் எழுதினாரு. இந்த பிரிஃபேஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொல்காப்பியருடைய உண்மையான பெயர் தொல்காப்பியர் தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதாக சொல்றாரு. தொல்காப்பியத்துடைய காலம் என்ன அப்படி சொல்றாங்கன்னா, கிமு 150 இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தொல்காப்பியத்துடைய உரையாசிரியரான பேராசிரியரின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது கிபி 1200. அதே இது நச்சினார்க்கினியருடைய காலத்தை பார்த்தா அது கிபி 1400. கிமுல எழுதப்பட்ட ஒரு நூலுக்கு இவர் தான் ஆசிரியர் அப்படின்ற ஒரு கதையை கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு அப்புறமா புனைந்து இந்த கதையை உருவாக்கினார் அப்படின்னு தான் நாம இதை பார்க்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்துடைய உண்மைத்தன்மையை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த சம்பவம் நடந்ததற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு டைம் லைனில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுடைய உண்மைத்தன்மையை நம்மளால் பார்க்க முடியும். 1000 வருடங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரியான கதைகளை சொல்றதுனால இந்த கதை உண்மையானதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது புனையப்பட்ட கதை தான் அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். தொல்காப்பியத்துடைய காலம் கிமு 150 இருந்து கிபி 200 அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? இந்த காலகட்டத்தை ஏன் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். தொல்லியலாளரான ஐராவத மகாதேவன் புள்ளி வைத்த எழுத்துக்களை நாம கல்வெட்டுகளை எழுதினது கிபி காலகட்டத்தில் தான். கிமுவில் கிடைத்த தமிழ் கல்வெட்டுகள் எதுலையுமே புள்ளி வைத்த எழுத்துக்களை நம்ம எழுதலை அப்படி சொல்றாரு. அதாவது ஒற்றை எழுத்துக்களை நாம கிமுவில் எழுதவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியத்துல புள்ளி வைத்து எழுதப்படும் எழுத்துக்களுக்கான இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு. அதனால தொல்காப்பியம் கிபி
காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு ஐராவத மகாதேவன் வந்து குறிப்பிடுறாரு. ஆனா இந்த இடத்துல மொழியியலாளரான ஸ்வெல்பேல் அப்படின்றவர் த ஸ்மைல் ஆஃப் முருகா அப்படின்ற தன்னுடைய ஆய்வு நூல்ல அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, தொல்காப்பியம் முழுமையுமே கிபியில் எழுதப்பட்டதாக இருக்காது. அதோடைய மொழிநடைய பார்க்கும்போது தொல்காப்பியம் கிமுவிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பா கிமு 150 காலகட்டத்திலேயே தொல்காப்பியத்தின் பெரும்பகுதி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து அவரு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. சோ இந்த ஆதாரங்கள் அடிப்படையில தான் தொல்காப்பியத்துடைய காலமானது கிமு 150 தொடங்கி கிபி 200க்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு வந்து நாம வந்து சொல்றோம். இப்போ நாம சமஸ்கிருத இலக்கண நூல் தொடர்பாக சொல்லப்படுற தகவல்களை பார்க்கலாம். சமஸ்கிருத இலக்கண நூலான அஸ்ததியாயி அப்படின்ற நூலை பாணினி அப்படின்றவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட நூலானது கிமு 400 தொடக்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கலாம். எனவே கிமு 500லேயே இது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நியாயமான கால கணக்கீடா இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் கர்டானோ அப்படின்றவர் பாணினி அப்படின்ற அவருடைய நூல்ல வந்து அவர் குறிப்பிடுறாரு. இவர் குறிப்பிடுற இந்த காலகட்டத்தை அப்படியே ஏத்துக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரிச்சர்ட் சாலமன் அப்படின்றவர் இந்தியன் எபிகிராபி அப்படின்ற அவருடைய ஆய்வு நூல்ல இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத டீடைலா பேசுறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாணினி எழுதின அஸ்ததியாயி அப்படின்ற நூல் கிமு 400 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கிமு 400 அப்படின்னு குறிப்பிடும் போது அது அசோகனுடைய கல்வெட்டுடைய காலத்திற்கு முற்பட்ட ஒரு காலமாக அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிடைத்த மிகவும் பழமையான கல்வெட்டுகளே அசோகன் எழுதிய கல்வெட்டுகள் தான். அதனால அதுக்கு முன்னாடியே இந்த பாணினி வந்து இந்த நூலை எழுதிட்டாருன்னு குறிப்பிடுறதுனால அவர் வந்து நிச்சயமா பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி எழுதியிருக்கணும்னா அவர் வேறு ஒரு மொழியுடைய எழுத்தை கொண்டுதான் எழுதியிருக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்றார். அராமிக் அப்படின்ற மொழியை வச்சுதான் அவர் வந்து அவருடைய நூலை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அசோக மன்னனுடைய எழுத்து வடிவத்திற்கு முந்தைய எழுத்து வடிவம் அப்படிங்கிறது எல்லாமே குறியீட்டு எழுத்து வடிவங்களா இருந்துச்சு. அதாவது கிராஃபிட்டி எழுத்து வடிவமா தான் இருந்துச்சு. அசோகனுடைய காலத்திற்கு முன்பாக இது எழுதப்பட்டிருந்ததா இருந்துச்சுன்னா அது கிராஃபிட்டியில தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சோ இதோட அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அஸ்ததியாயி அப்படின்ற நூல் நிச்சயமாக கிமு 400 எழுதப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்தியாவில் கிடைத்த பழமையான சமஸ்கிருத கல்வெட்டு அப்படிங்கிறது பிராமி எழுத்து வடிவங்களை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கு. இது கிமு 100ல வந்து எழுதப்பட்டது. இது ஹத்திபாடா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டானது ராஜஸ்தான்ல இருக்கிற நாகரி அப்படின்ற பகுதியில தான் இருக்கு. இந்த கல்வெட்டுல என்ன செய்தியை சொல்றாங்க அப்படின்னா, குதிரையை வெட்டி பலி கொடுத்து ஒரு யாகம் செய்யப்பட்ட செய்தி வந்து அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படுது. இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும். இந்தியால கிடைச்ச பழமையான சமஸ்கிருத கல்வெட்டே பிராமி எழுத்துக்களை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அஸ்ததியாயி அப்படின்ற இந்த இலக்கண நூலானது கண்டிப்பாக கிமு 400 எழுதப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். பாணினியும் அவருடைய உரையாசிரியர்களும் இந்த பாணினி எழுதின அஸ்ததியாய்க்கு முன்னாடி 11 இலக்கண பள்ளிகள் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அதுல ஒரு பள்ளியோடைய பேரு ஐந்திரம். சோ ஐந்திரம் அப்படின்றது வந்து பாணினிக்கு முன்பாகவே இருந்த ஒரு இலக்கண நூல் அப்படிங்கறத நம்மளால பாணினியுடைய வார்த்தைகள்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதின பனம்பாரனார் தொல்காப்பியத்தை ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாவே பார்க்க முடியுது. பாணினிக்கு முன்பாக இருந்த ஒன்றுதான் ஐந்திரம் அப்படின்ற இலக்கண பள்ளி. அந்த ஐந்திரம் நிறைந்த ஒரு இலக்கண நூலாக தான் தொல்காப்பியம் இருந்துச்சு அப்படின்னு பனம்பாரனார் குறிப்பிடுறாரு. இந்த ஐந்திரம் பத்தியே இருவேறு கருத்துகள் தமிழறிஞர்கள்ட்ட இருக்கு. சில தமிழறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐந்திரம் அப்படின்றது தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதை பின்பற்றி தான் தொல்காப்பியர் வந்து இந்த நூலை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேறு சில தமிழறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொல்காப்பியம் தான் அந்த ஐந்திரை அப்படின்ற இலக்கண நூல். ஐந்திரை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 + திரம், அதாவது 5 விதமான பலமான மூலக்கூறுகளை கொண்டு இந்த தொல்காப்பியம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படி சொல்றாங்கன்னா, எழுத்து, பொருள், சொல், யாப்பு, அணி. சோ இந்த 5 விஷயங்களை அடிப்படையாக வச்சு தொல்காப்பியம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் தொல்காப்பியம் ஐந்திரம் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு பனம்பாரனார் வந்து குறிப்பிடுறதாக சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். தொல்காப்பியமும் ஐந்திரம் அப்படின்ற இந்த இலக்கண முறைங்கிறது பாணினியை விட வித்தியாசப்பட்டது அப்படின்னும் பாணினிக்கு முந்தியது அப்படிங்கிறதையும் நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது.
பாணினியை விட தொல்காப்பியம் வித்தியாசமான இலக்கணம் கொண்டது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். தொல்காப்பியத்துல யகரத்தை கொண்டு நாம எந்த சொல்லையும் தொடங்கணும் அப்படின்னா அந்த யகரத்துக்கு பக்கத்துல ஒரு துணை எழுத்து கொண்டு தான் அதை நாம உருவாக்கணும் அப்படி சொல்றாரு. அதாவது யான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது நெடில் போட்டு, யாக்கு பக்கத்தில் துணை எழுத்து போட்டு நெடிலில் தான் நாம் எந்த ஒரு சொல்லையும் எழுதணும் அப்படின்ற ஒரு விதியை தொல்காப்பியர் வகுக்கிறாரு. ஆனால் நம்ம பாணினியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாணியில அவர் இந்த ஒரு விதியை குறிப்பிடலை. அதுக்கு பதிலாக அவர் நேரடியாக யகரத்திலிருந்து, அதாவது ஒரு நெடில் சேர்க்காமலேயே எழுதுவதற்கான ஒரு வழிமுறையை அவர் சொல்றார். 2004 வருஷம் ஷாம் பிகாரிலால் அப்படின்றவர் எழுதின ஒரு ஆய்வு கட்டுரையான யவனா இன் ஆன்சியன் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற அந்த ஆய்வு கட்டுரையில பாணினி யவனர்களை குறிப்பிடாரு. யவனர்களை யவனர்னே குறிப்பிடுறதாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்தை கிளியரா பார்க்கலாம். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா யாக்கு பக்கத்துல துணை எழுத்து கொண்டுதான் நம்ம ஒரு சொல்லையே தொடங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விதியை அமைச்சிருந்ததை பார்த்தோம். ஆனா பாணினியில யவன அப்படின்னு அவர் குறிப்பிடுறதுனால அந்த விதியை அவர் பின்பற்றவில்லை அப்படிங்கறத கிளியரா பார்க்க முடியுது. நமக்கு கிடைச்சிருக்க கல்வெட்டையும் இந்த இலக்கணத்தையும் ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு செய்து பார்க்கலாம். யவனா இன் ஆன்சியன் இந்தியா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இது ஆய்வு கட்டுரையில் கிமுவில் கிடைத்த கல்வெட்டுகள் எல்லாத்திலையுமே யவனர்கள் அப்படின்னு குறிப்பிடாம யோனர்கள், அதாவது யாக்கு பக்கத்துல துணை எழுத்து போட்டு எழுதப்பட்டிருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்காரு. இவர் குறிப்பிட்ட அந்த பட்டியலை பார்க்கும்போது கிமுவில் கிடைத்த எல்லா கல்வெட்டுகளையுமே யோனர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியர் சொன்ன அந்த விதியை பின்பற்றும்படியாக அன்றைய கிமுவில் எழுதப்பட்டிருந்த கல்வெட்டுகள் எல்லாமே யோனர்கள் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கிபியில நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகள்ல தான் யவன அப்படின்ற வார்த்தையவே அவங்க பயன்படுத்துறாங்க. சோ பாணினியுடைய இலக்கண நூல் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஐந்திரி இலக்கண நூல் வழக்கொழிந்து போயிருச்சு அப்படின்னு குறிப்பிடுறதுனால பாணினியில நேரடியா யவன அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால பாணினியுடைய காலத்திற்கு முன்பாகவே தொல்காப்பியம் எழுதப்பட்டது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும். இலக்கண நூலுடைய காலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மொழியுடைய தொன்மையை நம்மளால சொல்ல முடியாது. இலக்கண நூல்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இலக்கியங்கள் படைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால இந்த இலக்கண நூலை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் தமிழுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. தமிழுக்கு முன்பாக கிமு 1500 காலகட்டத்திலேயே சமஸ்கிருத சொற்கள் அடங்கின கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால சமஸ்கிருதம் தமிழுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை சமஸ்கிருத பண்டிதர்கள் முன்வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல டீடைலா பார்ப்போம்.